வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இங்கிலீஷ் கிராமர் ப்ராக்டிஸ் சீரீஸ்க்கான 3வது பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின்ஸும் இருக்க போகுது. எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸும் இருக்கும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின்ஸும் இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஃபென்ஸ் எக்ஸாம், வேறு எந்த எக்ஸாம்லனாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில வீடியோஸில் கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும், மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 20 கொஷின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷின் வர்றப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். 20 கொஷினும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி 1 வீக்குள்ளே பார்க்குறீங்க, 7 நாளுக்குள்ளே நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணலாட்டியுமே ஹைப் பண்ணீங்க, நிறைய பேர் ஹைப் பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ரீச் ஆகும். ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க 2 வீடியோஸ் இருக்குது. அடுத்து அப்லோட் பண்ண போகிற வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துடும். கிராமர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் பிளேலிஸ்ட்டோட நேம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். ஏன்னா நான் அந்த ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில ரூலை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி கிராமர் படிச்சிருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிற முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இட் வாஸ் பை எ சான்ஸ் ஹி சா எ மூவி இன் எ தியேட்டர். ஓகே, ஸோ இவன் வந்து நார்மலாக பார்க்குறவன் கிடையாது, படம் பார்க்குறவன் கிடையாது. ஒரு பை சான்ஸ் இவன் வந்து பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பை சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நம்ம நார்மலாகவே வந்து பை சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோமே தவிர பை எ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். ஓகே, பை சான்ஸ் அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே எரர் இருக்கக்கூடிய பார்ட். ஓகே, ஹெர் ஹோப்ஸ், இங்கே ஹோப்ஸுங்கிறதா வந்து என்னது, சப்ஜெக்ட், அவளுடைய நம்பிக்கைகள். ஓகே, ஹெர் ஹோப்ஸ் ஆஃப் பையிங் ஹெர் ஓன் ஹவுஸ் காட் க்ரஷ் வென் ஷீ லாஸ்ட் ஹெர் ஜுவல்லரி பாக்ஸ். ஓகே, அதாவது அவளுக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து உடஞ்சி போச்சு. எப்போ அவளுடைய ஜுவல்லரி பாக்ஸ் வந்து தொலைஞ்சனால. ஸோ அவளோட நகையெல்லாம் தொலைஞ்சிருச்சு, அதனால வீடு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய கனவு செதஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி நகை பாக்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு. ஓகே, ஜுவல்லரி பாக்ஸ் வந்து தொலைஞ்சிருச்சு, அது பாஸ்ட்டு. அவளுடைய நம்பிக்கையும் உடஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல தான் இருந்திருக்கும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இதுக்கான வேர்பு இங்கே இருக்குது. ஓகே, காட் க்ரஷ். ஓகே, காட் ப்ளஸ் V3 தான் வரும், காட் க்ரஷ்டு. ஓகே, காட் க்ரஷ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். காட் இன்ஜூர்டு, காட் செலக்டட், ஹி காட் செலக்டட், ஐ காட் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ காட்டுக்கு அப்புறம் V3 தான் வரணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட் க்ரஷ்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சியில் தான் வந்து இங்கே எரர் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் ஆல் த டைம். ஒரு சில மக்களை வந்து, ஒரு சிலரை வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஏமாற்றலாம். ஓகே, உங்களால் ஏமாற்ற முடியும். அண்ட் ஆல் த பீப்புள் சம் ஆஃப் த டைம், எல்லாரையுமே ஒரு சில நேரம் ஏமாற்ற முடியும். பட் யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். பட் எல்லாரையுமே நீங்கள் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது. ஒரு சிலரை எப்போவுமே ஏமாற்றலாம், எல்லாரையுமே ஒரு சில நேரம் கூட ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையுமே எல்லா டைமும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயுமே எரர் இல்லை. ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு. இதில் வந்து டென்ஸை வச்சோ இல்லைனா சிங்குலர் ப்ளூரலை வச்சோ அந்த மாதிரி எந்த எரருமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதில் நோ எரர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 4மே ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான், அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எது கரெக்டாக இருக்குது, கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, the participants of the competition have been waited for their turn curiously. Okay, participants தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, have been waited, have been plus V3 போட்டோம் அப்படின்னா passive voice. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் அப்படிங்கிறது வெயிட்டட் அப்படிங்கிற மாதிரி passive ஃபார்மில் வராது. ஓகே, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, have been plus V3 இது வந்து நம்ம passive ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த சென்டென்ஸில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டர்னுக்காக. ஓகே, அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான், இங்கே பாசிவ் வாய்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் இல்லை. த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆஃப் த காம்படிஷன் வெயிட் ஃபார் தயர் டர்ன் கியூரியஸ்லி. ஓகே, பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆஃப் த காம்படிஷன் வெயிட் ஃபார் தயர் டர்ன் கியூரியஸ்லிங்கிறது ப்ளூரல். ஓகே, பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட் தான், அதுக்கு ப்ளூரல் வேர்ப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா அது கரெக்ட். பட் வெயிட்டுங்கிறது இங்கே எப்படி வந்திருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்டில் வந்திருக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட் வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரெகுலராக நடக்கிறது, யூனிவர்சல் ட்ரூத், அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம்.
அவங்க எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த ஒரு காம்படிஷனுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த இடத்துல இதுவும் கரெக்ட் இல்லை. ஓகே, த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த காம்படிஷன் ஆர் வெயிட்டிங் ஃபார் தயர் டர்ன் கியூரியஸ்லி. இது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் வெயிட்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுக்கு இருக்குது. ஓகே, டெம்பரரியான ஆக்ஷனை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ப்ளூரல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர் வெயிட்டிங் அப்படின்னா இப்போ அவங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ கண்டினியூஸும் வருது. ஓகே, ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த காம்படிஷன் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் டர்ன். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் தயர். ஓகே, இது ப்ளூரல் அப்படிங்கிறப்போ இங்கே ஒருத்தனை குறிக்கிற மாதிரி இல்லை, அவங்க நிறைய பேர். ஓகே, ஸோ தயர் டர்ன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ஹிஸ் டர்ன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நார்மலாக எரர் ஸ்பாட்டிங்கை விட இப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் 2 சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் மாறி மாறி அவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து வேர்பை தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ஹிஸ் தயர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே தான். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இட் இஸ் அ நைஸ் பார்ட்டி, ஐ எம் என்ஜாயிங் த பார்ட்டி. இது கரெக்டாக தான் இருக்குது. அது ஒரு நைஸ் பார்ட்டி. ஓகே, ஏன் நைஸ் பார்ட்டி அப்படிங்கிறது ஓகே. ஓகே, ஏன்னா பார்ட்டி அது ஒரு பார்ட்டி, இது வந்து கவுண்டபிள் நவுன் தான். ஓகே, அதுக்கு முன்னால் நம்ம ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுறது கரெக்டு தான். ஓகே, ஸோ இது ஒரு நைஸ் பார்ட்டி. ஓகே, அது ஒரு நல்ல பார்ட்டி. நான் வந்து என்ஜாய் பண்ணேன், அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே த பார்ட்டி வந்திருக்கு. ஏ பார்ட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஏ போட்டோம் அப்படின்னா அடுத்து அதே நவுன் வருதுன்னா நம்ம தான் போடணும். ஸோ இதுவும் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இட் இஸ் அ பார்ட்டி ஐ எம் என்ஜாயிங் ஆன். இங்கே ஆன் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கு. இங்கே வவல் சவுண்டும் இல்லை. ஓகே, அதாவது உயிரெழுத்து சவுண்டு இல்லை. அப்படி இருக்கிறப்ப இங்கே ஆன் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே ஏ வந்துட்டு மறுபடியும் ஆன் போடுறதும் தப்பு. இட் இஸ் பார்ட்டி ஐ எம் என்ஜாயிங் ஏ பார்ட்டி. ஸோ இங்கே ஆல்ரெடி பார்ட்டியை பற்றி சொல்லிட்டு மறுபடியும் ஏ பார்ட்டி சொல்லக்கூடாது. ஸோ இந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு ஏ போட்டிருக்கணும். ஓகே, அதனால் இதுவும் தப்பு. இட் இஸ் த பார்ட்டி ஐ எம் என்ஜாயிங் ஆன் பார்ட்டி, இதுவும் தப்பு. இந்த இடத்துல தேவையில்லாமல் ஆன் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். இதுவுமே அதே தான். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் ஏதோ அதை சூஸ் பண்ணணும். வி ஷுட் பி ஆல் ஹெல்ப் ஈச் அதர். வி ஷுட் பி ஆல் ஹெல்ப் ஈச் அதர். ஓகே, இப்போ ஈச் அதர் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஈச் அதர் யூஸ் பண்ணலாம். பட் ஆல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலே 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் தான் ஆல் அப்படிங்கிறதே வரும். ஸோ 2க்கு மேலே இருக்காங்க அப்படின்னாலே ஈச் அதர் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஒன் அனதர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். வி ஷுட் பி ஆல் ஹெல்ப் ஒன் அனதர். ஓகே, வி ஷுட் பி ஆல் ஹெல்ப் ஒன் அனதர். இப்போ பிக்கு அப்புறம் நம்ம இந்த பாயிண்ட்டை இங்கேயும் எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, பிக்கு அப்புறம் ஒன்று மெயின் வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா V3 வரும். V3 வந்தால் அது வந்து பாசிவ் வாய்ஸ். பிக்கு அப்புறம் V4 வரலாம். V4 வந்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம். ஓகே, ஹெல்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா V1. ஓகே, ஹெல்ப்புங்கிறது V1. ஸோ பிக்கு அப்புறம் V1 வராது. ஓகே, வி ஷுட் பி ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, வி ஷுட் பி ஹெல்பிங், வி ஷுட் பி ஹெல்ப்டு அப்படிங்கிற மாதிரி வேணால் வரலாமே தவிர V1 இங்கே வராது. ஓகே, அதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிருக்கலாம். வி ஷுட் ஹெல்ப் ஒன் அனதர். வி ஷுட் ஹெல்ப் ஒன் அனதர். இந்த இடத்துல பி வரல, அதனால ஹெல்ப் வரலாம். ஏன்னா ஷுட்டுக்கு அப்புறம் V1 தான் வரணும். ஷுட் மாடல் வேர்பு, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் கண்டிப்பாக வரணும். அது V1 ஃபார்மில் தான் இருக்கணும். இது கரெக்டாக தான் இருக்குது. வி ஆல் ஷுட் ஹெல்ப் ஒன் அனதர். இந்த V1 V2 இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸில் படிக்கலன்ட்டு அர்த்தம். நான் டீச் பண்ண வீடியோஸ் பார்க்கலன்ட்டு அர்த்தம். அதனால் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். வேறு எங்கே பார்த்துருந்தாலுமே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா V1 V2 V3 V4 V5 அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல V1 தான் வந்திருக்கணும். இது கரெக்டாக தான் இருக்குது. வி ஆல் ஷுட் ஹெல்ப் ஒன் அனதர். நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வி ஆல் ஷுட் பி ஹெல்ப்டு ஒன் அனதர். வி ஆல் ஷுட் பி ஹெல்ப்டு. இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்லாம் இல்லை. அப்படியே பாசிவ் வாய்ஸில் இருந்தாலும் ஹெல்ப்டு பை ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்படினால இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸில் கொடுத்தனால இதுவும் தப்பு. நமக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. த சுப்ரியா இஸ் த பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். சுப்ரியாங்கிறது ஒரு பர்சனோட நேம். நேமுக்கு முன்னால், ஒரு பர்சனோட நேமுக்கு முன்னால் எப்போவுமே தேங்கிற ஆர்டிக்கிள் வராது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுப்ரியா இஸ் த பெஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஸோ பெஸ்ட் கேர்ள் இந்த கிளாஸ்லேயே வந்து பெஸ்ட் கேர்ள் அவள் தான். ஸோ இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் த வந்திருக்கு. இது கரெக்டு தான். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டு தான்.
சுப்ரியா இஸ் பெஸ்ட். பெஸ்ட்டுக்கு முன்னால் த வரணும், வரல, அதனால தப்பு. த வந்து நேமுக்கு முன்னால் வராது, அதனால இதுவும் தப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து வர போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான். த பாய்ஸ் அண்ட் த டீச்சர் வாண்ட்ஸ் டு வின். பாய்ஸ், டீச்சர் அண்டு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் எடுக்கணும். ரெண்டையும் சேர்ந்தா பாய்ஸும் ப்ளூரல் தான், அதுக்கப்புறம் டீச்சரும் சேர்றாங்க அப்படிங்கிறப்போ ப்ளூரல் தான். ஓகே, அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ அப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் வந்திருக்கணும். வான்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர். ஓகே, வேர்பு கூட எஸ்இஎஸ் ஐஎஸ் இருந்தால் சிங்குலர், இல்லைனா தான் வந்து ப்ளூரல். ஸோ இங்கே சிங்குலர் வேர்ப் வந்திருக்கு, அதனால இது தப்பு. இம்ப்ரூவ்மெண்ட் இதில் இருக்குது. ஓகே, வாண்ட் டு வின். ஸோ வாண்ட் அப்படிங்கிறது ப்ளூரல் வேர்பு, வாண்ட் டு வின் அப்படிங்கிறது இங்கே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வாண்ட்டும் ப்ளூரல் தான், பட் இங்கே வந்து ஜிரண்ட் கொடுத்துருக்காங்க, வாண்ட் வின்னிங்னு கொடுத்துருக்காங்க, வாண்டட் வின்னிங். ஓகே, ஸோ இது பாஸ்ட்ல இருக்குது, அப்போ இப்படியும் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வாண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆக்ஷன். ஓகே, வாண்ட்டுங்கிறதே ஒரு ஆக்ஷன் தான். ஓகே, வாண்ட்டுங்கிறதே ஒரு ஆக்ஷன் தான், அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆக்ஷன் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃபினிட்டிவ் தான் வரும். ஓகே, அதாவது இன்னொரு ஆக்ஷன் சொல்கிற மாதிரி ஒரு 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 வேர்டு வருது அப்படின்னா அது இந்த வாண்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போ அவங்க நினைக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் கேப் இருக்குது. ஓகே, ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு டைம் இருக்குது. வாண்ட்டுக்கு அப்புறம் அது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் தான் வரணும், 2 + V1 தான் வரணும். ஓகே, வாண்ட்டுக்கு அப்புறம் நார்மலாகவே இதுதான் ஒரு வாண்ட்ஸ் டு வின் அப்படிங்கிறது தான் வருமே தவிர வாண்ட் வின்னிங் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வராது. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வாண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷன் அப்போவே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து அதிகமாக வராது. அப்படி வந்தால் வேணால் அந்த வாண்ட் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ வாண்ட் டு வின் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்கு. ஓகே, த பாய்ஸ் அண்ட் த டீச்சர் வாண்டட் வின்னிங். இந்த இடத்துலையுமே இந்த வின்னிங் போடுறதுமே வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, ஸோ வாண்டட் டு வின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா கூட ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பெரிய சென்டென்ஸ். ஓகே, The Indian independence movement sought to establish the conceptions of freedom and social welfare as the goals of an independent Indian state, resulting in fundamental rights and directive principles. Okay, இப்போ இந்த இடத்துல வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. ஓகே, அப்போ இது கரெக்டாக கூட இருக்கலாம், அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம். அப்படி கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி மீனிங் தரக்கூடிய ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இது கரெக்டாக கூட இருக்கலாம். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் சாட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா ஒரு இதை வந்து நிலைநாட்டுறது. சாட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா அதை நிலைநாட்ட முயன்றாங்க. ஓகே, இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வந்து எதை நிலைநாட்ட முயன்றாங்க? த கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். கன்செப்ஷன் அப்படின்னா வந்து ஒரு கருத்து இல்லைன்னா புரிதல். ஓகே, ஃப்ரீடம்கான ஒரு புரிதல். ஓகே, அதாவது சுதந்திரத்திற்கான ஒரு புரிதல் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். ஓகே, சுதந்திரத்திற்கான ஒரு புரிதல், சமூக நலன் அஸ் த கோல்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் இந்தியன் ஸ்டேட். அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறதே அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்படி தான் இருக்கும், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் மூலமாக வந்து சுதந்திரம்னா இதுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறம் சமூக நலன் பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஒரு கோலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 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 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு வந்து நிலைநாட்டை வந்து அவங்க முயன்றாங்க. ஓகே, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரைட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சுதந்திரமே அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைநாட்ட விரும்பினாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்தை பற்றின ஒரு புரிதல், அது அது என்ன, அந்த சுதந்திரம்னா என்ன அப்படிங்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங். அதே மாதிரி மீனிங் தரக்கூடிய வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். மெத்தட்ஸ் ஆஃப் சிம்பத்தைஸ் அப்படின்னா வந்து ஒரு பரிவு காட்டுறது, சிம்பதி. ஓகே, சிம்பத்தைஸ் அந்த பரிவு காட்டுறதுக்கான மெத்தட்ஸ், இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, மீனிங் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை.
கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. ஸோ கான்செப்ட்னா வந்து ஒரு கருத்து, ஒரு புரிதல். ஓகே, லிபர்ட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம். ஸோ சுதந்திரத்தை பற்றிய ஒரு கருத்து இல்லைன்னா ஒரு புரிதல். ஸோ ஒரே மீனிங் தான் தருது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மைண்டு. ஃப்ரீ மைண்டு அதாவது ஃப்ரீ மைண்டாக இருக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஓகே, ஃப்ரீ மைண்டுங்கிறது வேற, ஃப்ரீடம்ங்கிறது வேற. ஓகே, சிம்பிள்ஸ் ஆஃப் விக்ட்ரி அதாவது வெற்றியின் சின்னங்கள் என்ன அப்படிங்கிறதும் கரெக்ட் இல்லை. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி மீனிங் தரக்கூடியது கான்செப்ட் ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஃப்ராக் அடாப்ட்ஸ் இட் செல்ஃப் டு லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். ஓகே, ஸோ தவளை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரையும் நிலத்திலையும் வாழ்றதுக்கு தன்னைத்தானே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கொள்ளும். ஓகே, ரெண்டுக்குமே வந்து அது அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ அடாப்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓ கொடுத்துருக்காங்க, அடாப்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டர். அல்டர்னாலும் மாற்றிக்கிறது தான். ஓகே, அடப்ட். அடப்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த. அடாப்ட், இது அடாப்ட், இது அடாப்ட். அடாப்ட், அடாப்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரியல அப்படின்னா அடாப்ட் கூட கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. பட் அடாப்டா அடாப்டா இது ரெண்டுக்கும் எக்ஸாக்டாக மீனிங் தெரியல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த அடாப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல், ஒரு இதை வந்து பின்பற்றுதல். ஓகே, ஒரு கொள்கையை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேன், அதை நான் வந்து பின்பற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த அடாப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே தவளை வந்து அது வந்து இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷனையும் ஏற்றுக்குது, அதை பின்பற்றுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்காது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் அப்படிங்கிறது தப்பு. அப்போ இதில் வந்து சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஓகே, ஆல்டர்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுதல். மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வேற, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வேற. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல மாற்றிக்கொள்ளுதல் ஓரளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதை விட பெட்டரான ஆப்ஷனும் இருக்குது. அப்படின்னால இதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த. இந்த இடத்துல இது சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. பட் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கனால இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இதோட மீனிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆனது. ஃப்ராக் அடாப்ட்ஸ் இட் செல்ஃப். அடாப்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் புரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்குறப்பவே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் புது புது வார்த்தைகளோட மீனிங் நான் சொல்கிறப்ப தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதையும் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அதையும் எழுதிக்கோங்க. புது புது ரூல் கற்றுக்கிறீங்கன்னு அதையும் எழுதிக்கோங்க. இதே தான் நீங்கள் வந்து டெஸ்ட் போடுறப்பவும் பண்ணணும். நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கொஸ்டின் வருது, புதுசாக ஒரு ரூல் வருது. அந்த கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியலாட்டியும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மறுபடியும் அதோட ஆன்சர் பார்க்குறப்போ இது புதுசாக இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து ஒரு தனி நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதையும் தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்படியும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஓகே, அதுலேருந்து நிறையா கற்றுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹி வாஸ் ஸோ கியூரியஸ் தட் ஹி ரோஸ் மெனி கொஸ்டின்ஸ் இன் த மீட்டிங். அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான், அதனால் அவன் வந்து ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டான் மீட்டிங்கில். ஓகே, நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டான். ஓகே, கொஸ்டின் ரைஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரோஸ், ரைஸ்ட், ரோஸ், அரோஸ்ட். ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள், பட் வேற வேற மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே, ஸோ இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா V1 V2 V3 என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரைஸ், ரோஸ், ரைசன். ஓகே, ரைஸ், ரோஸ், ரைசன். அதுக்கப்புறம் ரைஸ், ரைஸ், raised, மறுபடியும் raised, V3 ஃபார்ம், V1 V2 V3. ஓகே, அதுக்கப்புறம் arose, arose, arosed, மறுபடியும் arosed. இது மூணுக்குமே வேற வேற மீனிங் இருக்குது. ஓகே, ரைஸ், ரோஸ், ரைசன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்னா உயருது, இல்லைன்னா வந்து எழுதல், தூங்கி எழுந்திருக்கிறது, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து உதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உயருதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, உயருதல், உயருதல், இல்லைன்னா எழுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ரைஸ், ரேஸ்டு, ரைஸ்ட் இதோட மீனிங் வந்து என்னன்னா எழுப்புதல், இல்லைன்னா உயர்த்துதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, எழுப்புதல், இந்த இடத்துல வந்து எழுப்புதல் தான் வந்து கரெக்டாக இருக்கும். எழுப்புதல், உயர்த்துதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அரோஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுதல். ஓகே, தூண்டுறது.
தூண்டுதல். அப்போ இந்த இடத்துல எது கரெக்டாக இருக்கும்? ரோஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன மீனிங்? உயருது, எழுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அவன் நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புனா, நிறைய கேள்விகளை எழுப்புனா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ரோஸ் வந்திருக்க கூடாது. ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்புற அந்த மீனிங்ல வரும். ஓகே, தட் ஹி ரைஸ்ட் மெனி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ரோஸ் தான் போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அரோஸ் அப்படிங்கிறது வந்து தூண்டுறது. அரோஸ்ட் மெனி கொஷின்ஸ், அவன் நிறைய கொஷின்ஸை தூண்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதுவும் மேட்ச் ஆகாது, அது கொஞ்சம் கூட மீனிங் கரெக்டாக தராது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் ஷி ஹேஸ் பீன் ஓன் எ பிரான்ஸ் எ prize money of 10 lakhs at a reality show. It is reported that she has been won a prize money of 10 lakhs at a reality show. It is reported. இது வந்து என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். இது வந்து என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, ஹேஸ்ங்கிறது ப்ரெசன்ட் தான், ஆனால் ஹேஸ் பீன் ஓன் அப்படிங்கிறது V3. ஹேஸ் பீன் ஓன், அவ தான் ஜெயிச்சிருக்கா, அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். இந்த இடத்துல வந்து ஹேஸ் பீன் ஓன் அப்படின்னா அவள் ஜெயிக்கப்பட்டாள் அப்படிங்கிற மாதிரி பாசிவ் வாய்ஸில் போயிடும். ப்ரைஸ் மணியை ஜெயிச்சது யாரு? அவ தான். ஸோ பாசிவ் வாய்ஸில் இது இருக்குது. ஓகே, இந்த ஹேஸ் பீன் ஓன் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸுக்கு தான் வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து நோ சப்ஸ்டிடியூஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வராது. இது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம இதை சூஸ் பண்ணணும். ஓகே, ஷி ஹேட் ஓன், ஹேடுங்கிறது பாஸ்ட். அதுக்கப்புறம் 2 ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து ஹேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனுக்கு ஹேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இதுவும் வராது, ஏன்னா இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கணும். ஷீ இஸ் வின்னிங் எ ப்ரைஸ் மணி ஆஃப் 10 lakhs. அதாவது ஆல்ரெடி வின் பண்ணிட்டா, இப்போ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இது வராது. ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னால் அவள் ஜெயிச்சிட்டா. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து வின்னிங் அப்படிங்கிறதும் வராது. ஷி ஹேஸ் ஓன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஷி ஹேஸ் ஓன் எ ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தே ஹாவ் டிஸ்போஸ்ட் ஆல் த ஓல்டு புக்ஸ். ஓல்டு புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டாங்க. ஓகே, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகே, அதுதான் வந்து இங்கே வரணும். இங்கே டிஸ்போஸ்ட் அவுட் வருமா, டிஸ்போஸ்ட் ஆஃப் வருமா, டிஸ்போஸ்ட் ஆன் வருமா, டிஸ்போஸ்ட் பை வருமா? ஸோ டிஸ்போஸ்ட் அவுட் அப்படிங்கிறது வரவே செய்யாது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையே வராது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே, டிஸ்போஸ்ட் அவுட் அப்படிங்கிறது வராது. ஓகே, டிஸ்போஸ்ட் பை அப்படின்னா வந்து பாசிவ் வாய்ஸுக்கு வரும். யாரோ ஒருத்தங்க மூலமாக அகற்றப்பட்டது, டிஸ்போஸ்ட் பை, அதுக்கப்புறம் யார் அகற்றுறாங்களோ அவங்களோட பேர் வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பாசிவ் வாய்ஸ்லாம் கிடையாது, அவங்க தான் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஸ்போஸ்ட் ஆன், ஆன்னாலே ஒரு இது மேலே, அதன் மேல் நீக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுவும் கிடையாது. டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, டிஸ்போஸ்ட் ஆஃப்னா வந்து அகற்றுதல், ரிமூவ் பண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ டிஸ்போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டூ யூ நோ தட் ஷீ ஹேஸ் இன்வைட்டட் மீ இன் ஹர் பார்ட்டி. ஸோ இன்வைட் பண்ணுறோம் ஒரு பிளேஸுக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வைட் சம்ஒன். ஓகே, இன்வைட்க்கு அப்புறம் யாரை இன்வைட் பண்ணுறோமோ அந்த பர்சன் வரணும். ஓகே, இன்வைட் சம்ஒன் ப்ளஸ் 2 தான் வரணும். 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பிளேஸோ இல்லைனா என்ன ஈவெண்ட்டோ அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும். இன்வைட்க்கு அப்புறம் அப்போ என்ன வரணும்? 2 வரணும். ஒரு பார்ட்டிக்கோ ஒரு பிளேஸுக்கோ இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வைட், யாரை இன்வைட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் அந்த பிளேஸ், என்ன பிளேஸுக்கு இல்லைன்னா எந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ இன்வைட்டட் மீங்கிறது கரெக்டு, பட் இங்கே இன் வந்திருக்கக்கூடாது. பார்ட்டியும் கரெக்டு தான். ஓகே, அந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்வைட்டட் மீ டு ஹெர் பார்ட்டி அப்படிங்கிறதா இங்கே வந்திருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஃபார் வந்திருக்கு, வராது. இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹேஸ் இன்வைட்டட் மீ டு ஹெர் பார்ட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இஸ் இன்வைட்டட், ஷீ இஸ் இன்வைட்டட், அவள் இன்வைட் பண்ணப்பட்டாள் அப்படிங்கிற மாதிரி பாசிவ் வாய்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஷீ இஸ் இன்வைட்டட் மீ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவ தான் இன்வைட் பண்ணுறா. ஓகே, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். அப்படிங்கனால இஸ் இன்வைட்டட் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. இஸ் ப்ளஸ் V3 போட்டோம்னா பாசிவ் வாய்ஸில் போயிடும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் பிவேர் ஆஃப் திஸ் ஃபேக்ட். பிவேர் ஆஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதை, எச்சரிக்கை. ஓகே,
இந்த ஃபேக்ட் பற்றி அவங்க வந்து எச்சரிக்கையாக இல்லை அப்படிங்க மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆனால் இங்கே வந்து மீனிங் என்ன வந்திருக்கணும், அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஓகே, அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. ஓகே, இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் வந்திருக்கணும். பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நாய்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி கிடையாது. இந்த ஃபேக்ட்டை பற்றி அவங்க ஜாக்கிரதையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, அவேர் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அவேர் ஆஃப் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அது வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. பட் நாட் அவேர் ஆஃப்னு முன்னால் நாட் இருக்குது அப்படின்னால அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங். அவேக்கிங் டு, அவேக்கிங் அப்படின்னா வந்து விழித்து கொண்டு இருக்கிறது. மேனேஜ்மெண்ட் வந்து இதை பற்றி அவங்க விழித்து கொண்டு இல்லை, இதுவும் மேட்ச் ஆகாது. வாட்ச்ஃபுல் வித் அப்படின்னா வந்து கவனமாக இருக்கிறது. மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த உண்மையை பற்றி கவனம் இல்லை, அதை விட அதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதை பற்றி தெரியாது. நாட் அவேர் ஆஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் பிவேர் அப்படிங்கிறது வராது. பிவேருக்கு அப்புறம் டூ வராது, ஃபர்ஸ்ட் பிவேர் ஆஃப் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரின் வென்ட் டு ஆஃபீஸ் எவ்ரி சிங்கிள் டே பை வாக். ஓகே, நடந்து போகிறதுக்கு வந்து பை வாக் யூஸ் பண்ண மாட்டோம், ஆன் ஃபுட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆன் ஃபுட், எவ்ரி சிங்கிள் டே ஆன் ஃபுட். ஸோ இது கரெக்டாக தப்பாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே வந்து நோ சப்ஸ்டியூஷன்ஸ் இல்லைன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது இங்கே மேட்ச் ஆகும், எது இங்கே சூட் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகே, வித் ஃபுட் பை ஃபுட் வராது, ஆன் ஃபுட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த மாப் ட்ரோவ் ஆன் த ரேம்பேஜ் அண்ட் லூட்டட் செவரல் ஷாப்ஸ் இன் த லோக்காலிட்டி. ஓகே, ரேம்பேஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை, ஒரு வன்முறையை வெறித்தனமாக வன்முறை பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வன்முறை பண்ணி, லூட்டட்னா வந்து கொள்ளையடிக்கிறது. ஓகே, நிறையா கடையில் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறித்தனமாக வன்முறை பண்ணி. ஓகே, ஸோ ட்ரோவான் அப்படின்னா வந்து என்னது, ட்ரோவ்னா வந்து ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, ட்ரைவ் பண்ணுறது. ஸோ ரேம்பேஜ், ட்ரோவ் ஆன் ரேம்பேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. பிளேட் ஆன் ரேம்பேஜ், ரேம்பேஜில் ப்ளே பண்ணாங்க, அதாவது வெறித்தனமாக விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே வரல. ஓகே, ரேம்பேஜுக்கும் பிளேடுக்கும் சம்மந்தமே கிடையாது. விளையாண்டாலுமே பிளேட் ஆன் த ரேம்பேஜ் அப்படிங்கிறது வராது. ஓகே, ஏன்னா ரேம்பேஜ் அப்படின்னாலே வெறித்தனமாக வந்து ஒரு வெறி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, வெறித்தனமாக செயல்படுறது. ஸோ அப்போ இது வரவே வராது. ஸ்ட்ரோல்டு அப்படின்னா வந்து மெதுவாக நடக்கிறது. ஓகே, மெதுவாக நடக்கிறதுக்கு ரேம்பேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. ரேன் ஆன் த ரேம்பேஜ்னா ஓடுறது, இதுவும் கிடையாது. கோ ஆன் த ரேம்பேஜ் அப்படிங்கிறத நார்மலாக வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னது கோ ஆன் த ரேம்பேஜ், கோ ஆன் த ரேம்பேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், வெறித்தனமாக செயல்படுறது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பாஸ்ட்ல இருக்கிறனால வெண்ட் ஆன் த ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கோக்கு பதிலாக வெண்ட் போட்டிருக்காங்க, அதோட பாஸ்ட் டென்ஸை போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் ஆஸ்க் த டாக் டு கெட் ஆஃப் மை கவுச். இந்த இடத்துல கவுச் அப்படிங்கிறது வந்து சோஃபா இல்லைன்னா பெட்டு அந்த மாதிரி வரும். ஓகே, என்னோட பெட்ல இருந்து உன்னோட நாயை வந்து இறங்க சொல்லு. ஓகே, கெட் ஆஃப் அப்படின்னா அதுல இருந்து இறங்க சொல்லு, அதுல இருந்து போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ கெட் ஆஃப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எஃப் வரணும், அதாவது பிரிகிறது, செப்பரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்து டபுள் எஃப் தான் வரும். ஓகே, சிங்கிள் எஃப் வராது, டபுள் எஃப் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, இங்கே சிங்கிள் எஃப் வந்தனால இதில் சப்ஸ்டியூஷன் இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் கிடையாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல கவுச் அப்படிங்கிறது வந்து என்னது, நவுன். ஓகே, மை கவுச் அப்படிங்கிறது கரெக்ட், பட் அதுக்கு முன்னால மைன் கவுச் அப்படிங்கிறது வராது, என்னுடைய பெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, மைன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையது அப்படிங்கிற மாதிரி வந்துடும், என்னுடையது பெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, மைனுக்கு அப்புறம் வந்து நவுன் வராது, மைக்கு அப்புறம் தான் நவுன் வரும். ஸோ கெட் ஆஃப் மை கவுச் அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இட் வில் ரெயின். ஸோ இஃப் வருது, கண்டிஷன் சொல்கிற மாதிரி கிளாஸ் வருதுன்னா அதில் ஃபியூச்சர் டென்ஸ் வராது. ஓகே, அப்போ இஃப் இட் வில் ரெயின் அப்படிங்கிறது தப்பு தான். இஃப் இட் இஸ் ரெய்னிங், ஓகே, ஆல்ரெடி இட் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ இட்டுங்கிறது இங்கே முன்னால் கொடுத்துருக்க கூடாது. ஓகே, ஆனால் இட்டு கொடுக்காம இஸ் ரெய்னிங் கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு தான். ஐ வில் நாட் கோ அவுட் இஃப் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். ஓகே, நான் வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கப்போ வெளியில் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கரெக்டு தான். ஓகே, ஸோ இதுவும் வரலாம். ஆனால் நார்மலாக எப்படி வரும் அப்படின்னா இஃப் இட் ரெயின்ஸ். ஓகே, இங்கே இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், அதுக்கப்புறம் வந்து
ஃபியூச்சர் டென்ஸ் வருது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல இட்டு கொடுக்கல, இஸ் ரெய்னிங் கொடுத்துருந்தாலுமே இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, அந்த இடத்துல பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சியை வந்து சூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நார்மலாக. ஓகே, ஸோ இஃப் இட் ரெயின்ட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, மழை பெஞ்சு முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஏன்னா இந்த இடத்துல வெயில் வருதுன்னா இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்திருக்கணும். ஓகே, இஃப் இட் ரெய்னிங் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் இட் ரெயின்ஸ், இந்த சென்டென்ஸ் நிறைய பேருக்கு மனப்படாமவே தெரியும், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ டோன்ட் வியர் த சன் கிளாஸஸ் அட் த மூமெண்ட். அட் த மூமெண்ட் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் அப்படின்னு அட் த மூமெண்ட் வருது அப்படின்னால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அட் த மூமெண்ட் இப்போ இது நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இல்லைன்னா நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் சன் கிளாஸ் போடலை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸ் ஃபார்ம் இங்கே கண்டிப்பாக வரணும். ஓகே, அட் த மூமெண்ட். ஓகே, அட் த மூமெண்ட் ஐ டிடன்ட் வியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் போயிடும். அட் த மூமெண்ட்னா இப்போ ப்ரெசன்ட், ஸோ பாஸ்ட் வராது. வாஸ் பாஸ்ட் வராது. ஓகே, ஐ ஓருமே வந்து என்னது பாஸ்ட் வராது. ஐ எம் நாட் வியரிங். ஓகே, ஐ எம் நாட் வியரிங் த சன் கிளாஸஸ் அட் த மூமெண்ட். இப்போ நான் வந்து சன் கிளாஸ் போட்டுக்கொண்டு இருக்கவில்லை. ஸோ அப்படி சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20 கொஸ்டின் பார்த்துருந்தோம். மேக்ஸிமம் கொஸ்டின் இதில் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ 20ல் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக வந்துருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்ட்டு விட்டுறாதீங்க. நானும் அப்புறம் பார்த்துக்கலாம்ட்டு இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணாமல் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ நானும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். கோர்ஸில் நான் கண்டிப்பாக எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டுக்கவே மாட்டேன். நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஆனால் யூடியூப்பில் இந்த சீரீஸ் கண்டினியூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டினியூஸாக பாருங்கள். அப்லோட் பண்ண நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.